அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, ஜோசுவா வேவுக்காரர்களை எரிகோ பட்டணத்திற்கு அனுப்புகிறான். அவர்கள் போய் அந்த பட்டணத்தை வேவு பார்க்கிறார்கள். அப்படி பட்டணத்திற்குள்ளே வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்பது எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே வேவுக்காரர்களை பிடிக்கும்படிக்கு அந்த பட்டணத்தில் இருக்கிற ராஜாவினுடைய படை தளபதிகள் அவங்க பட்டணத்தை ஊருருவி வேவு பார்க்க வந்தவர்களை தேடி வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது ஜோசுவா அனுப்பின வேவுக்காரர்கள் ராகாப்புடைய அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்பொழுது ராகாப்பு வேசி சொல்லுகிறா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரியவர், அவர் தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த பட்டணத்தின் குடிகள் எல்லாரும் அதை நினைத்து சோர்ந்து போய்விட்டார்கள். எப்படி அப்படின்னா, யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நாங்கள் கேள்விப்பட்ட முதல் எங்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு? கவனிச்சீங்களா? கர்த்தர் யோர்தானுக்கு அப்புறத்தில் செய்ததை, யோர்தானை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததை, சிவந்த சமுத்திரத்திலே பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் கவிழ்த்து போட்டு இஸ்ரவேல் புத்திரரை அந்த கடலிலே வெட்டாந்தரையில நடக்கிறது போல நடக்க செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுதான் கர்த்தருடைய செய்கை. கர்த்தர் செய்தது, கர்த்தரால் செய்யப்பட்டவைகள். இவைகளை கேட்ட பொழுது புறஜாதி ஜனங்களுடைய இருதயங்கள் கரைந்து போய்விட்டது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.